ஓகே, இப்போது லாஸ்ட் 3 டேஸில் நம்ம அந்த வெர்போட 5 ஃபார்ம் பார்த்தோம். இதில் 30 இருக்குன்னு சொல்லியிருந்தேன், 20 பார்த்துட்டோம். இந்த லாஸ்ட்டு 10 பார்க்கலாம் அப்படின்னா இதவே பார்த்துட்டு இருந்தால் போர் அடிக்கும். ஏன்னா இந்த 30 மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னா போர் அடிக்கும். அதனால் அதை தனிப்பட்ட முறையில் நம்ம கற்றுக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். தனிப்பட்ட முறையில் கற்றுக்கலாம். இல்லை போர் அடித்தாலும் பரவாயில்ல, இடையில இடையில 10 கொடுங்க, இப்படி வீடியோவாக படிக்கும்போது ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அடுத்தது, இப்போ இன்றைக்கி நடக்கிற சிச்சுவேஷன், ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம்ல, இப்போ நடக்கிற விஷயத்தை மட்டும் பற்றி பேசி டயலாக்காக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சீக்கிரம் படிச்சுக்கலாம். 10 ஆகுது. ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. அதனால் சீக்கிரம் பார்த்துடலாம். வாட் டு யூ டூ? வாட் டு யூ டூ? நான் என்னை பற்றி மேக்ஸிமம் வந்து என்னை பற்றி தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்களை பற்றி இதில் என்ன சொல்லுவீங்களோ ஆன்சரை அதில் சொல்லி பழகுங்க. வாட் டு யூ டூ? ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அஸ் அ லேடிஸ் டெய்லர். நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் ஒரு லேடிஸ் டெய்லரும் கூட. வீட்டு வேலையை பார்த்துட்டு லேடிஸ் டெய்லராகவும் ஒர்க் பண்ணிவிட்டு இடையில பிள்ளைங்களையும் பார்த்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான டைமை நான் ஒதுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் கற்றுக்கிறது. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்க வேண்டாம். செல்ஃப் க்ரோத்துக்காக, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் கற்றுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவ் வச்சுக்கிட்டு இதை கற்றுக்கங்க, அப்போ தான் கண்டினியூஸாக கற்றுக்க முடியும். ஓகே, நான் சொல்லட்டுமா? வாட் டு யூ டூ? நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிங்கன்னா அதை சொல்லுங்கள். ஐ ஒர்க் அட் அ ஆஃபீஸ், ஐ ஒர்க் அட் அ பேங்க் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், ஐ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அஸ் அ லேடிஸ் டெய்லர். ஓகே, டு யூ லைக் காஃபி? உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னா எஸ் ஐ லைக் காஃபி. டீ பிடிக்கும்னா எஸ் ஐ லைக் டீ அப்படி சொல்லிடுங்க. இப்போ இதில் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, நான் வந்து சொல்கிறேன். நோ, ஒரு சிலர் பிடிக்காது அப்படின்றவங்க இருப்பீங்கல்ல, அவங்க எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. நோ, ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி, டீ ஆர் மில்க். I don't have a habit of drinking them. I don't have a habit of drinking them. எனக்கு இதை குடிக்கிற பழக்கம், இதெல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லை, டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றது தான் இதோட அர்த்தம். இப்போது நான் இதை சொல்லி பார்க்குறேன். நோ, ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி, டீ ஆர் மில்க். ஐ டோன்ட் have a habit of drinking them. ஓகேவா? ட்ரிங்கிங் தெம் அப்படின்னு இருக்கிறதுனால குடிச்சிக்கிட்டு இருக்கிறதுன்னு வராது. இந்த இடத்துல வந்து அது வெர்பாக வரல, செய்கிற வேலையாக வரல, குடிக்கிற பழக்கம் அப்படின்ற மாதிரி. இப்போ இன்னொரு இடத்துலையும் வரும், அதை நம்ம பார்ப்போம். இப்போ நான் சொல்லட்டுமா மறுபடியும்? டு யூ லைக் காஃபி? நீங்கள் சொல்லுங்கள் ஆன்சர். ஓகே, இப்போ நான் சொல்லட்டுமா? நோ, ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி, டீ ஆர் மில்க். ஐ டோன்ட் ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ட்ரிங்கிங் காஃபி. ஐ டோன்ட் ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ட்ரிங்கிங் காஃபி. காஃபி குடிக்கிற பழக்கம், ட்ரிங்கிங் காஃபி கிடையாது, ட்ரிங்கிங் தெம். மொத்தமாகவே எனக்கு எதுவுமே பிடிக்காது அப்படின்றதுனால தெம். ஐ டோன்ட் ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் ட்ரிங்கிங் தெம். ஓகே, வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ லிவ்? யூக்கு வந்து டூ வருது பார்த்தீங்களா? ஹீ ஷீட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல்னு சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்போ எஸ் சேர்க்கணும் அப்படின்ட்டு. இதுலேயே அது ஸ்பெஷல் தான், பாருங்கள் வரும் பின்னாடி. வேர் டு யூ லிவ்? ஐ லிவ் இன் திருப்பூர். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை சொல்லிடுங்க. ஐ லிவ் இன் சென்னை, ஐ லிவ் இன் கோயம்புத்தூர், அது மாதிரி சொல்லிடுங்க. வாட் டைம் இஸ் இட்? வாட் டைம் இஸ் இட்? என்ன டைம் ஆகுது? 10:20 ஆக போகுது. நம்ம ரவுண்ட் அப் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லி பார்ப்போம். இப்போது 10:30 AM அப்படி வச்சுக்கலாமா? இட் இஸ் 3 o'clock இதில் எழுதியிருக்கேன், ஆனால் இட் இஸ் 10:20 AM இல்லை 10 o'clock அப்படி சொல்லிடலாம். நீங்கள் எப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உள்ள டைமை நீங்கள் சொல்லுங்கள். இந்த 20 நிமிஷம் 15 நிமிஷம் இதெல்லாம் 3/4 மணி நேரம் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்றது தனியாக நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ரவுண்டப் பண்ணி நான் 10 o'clock அப்படி சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் டைம். வாட் டைம் இஸ் இட்? ஓகே, இப்போ நான் சொல்கிறேன், இட் இஸ் 10 o'clock. டஸ் ஹி ப்ளே ஸ்போர்ட்ஸ்? டஸ் ஹி ப்ளே ஸ்போர்ட்ஸ்? பார்த்தீங்களா, டூ யூ வந்துச்சுல்ல. இப்போ இந்த இடத்துல டஸ் ஹீன்னு வருது பாருங்கள், டஸ் ஷீ, டஸ் ஷிட். டூ ஹீன்னு வராது, ஹீ ஷீட்டுக்கு மட்டும் டஸ்ன்னு வரும். இது வந்து ஸ்பெஷல்.
எஸ் ஹீ ப்ளே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா he does play sports. எஸ் ஆமாம் அவன் விளையாடுவான் அப்படின்னா எஸ் he does play sports அப்படி சொல்லலாம். நான் சொல்கிறது பாருங்கள், எப்போவுமே நான் சொல்கிறது எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்காதீங்க. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி நான் வச்சுருக்க மாட்டேன். நான் தான் பார்த்து படிக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியாதுன்றதுனால நீங்கள் காதில் மட்டும் கேட்டு பழகுங்க. அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். டஸ் he play sports? No, he doesn't play sports. அவனுக்கு பிடிக்காதுன்னா நோ he doesn't play sportsன்னு சொல்லணும். பிடிக்கும் அப்படின்னா எஸ் he does play sports அப்படி சொல்லணும். we go to the park every Sunday. we go to the park every Sunday அப்படின்னா வார வாரம் நம்ம பார்க்குக்கு போவோம். that's a nice thing. இது நல்ல விஷயமாச்சே அப்படி சொல்லுவோம்ல, that's a nice thing. நீங்கள் எது வேணாலும் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள், நானும் பண்ணுறேன். we go to the park every Sunday. we go to the movie every month அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். she speaks English well. பார்த்தீங்களா, ஷீக்கு பக்கத்தில் ஸ்பீக்ஸ்னு வருது, எஸ் வந்திருக்கா வெர்பு கூட. she speaks English well. yes, she practice a lot. ஓகேவா, அந்த ஷீ நம்ம தான் பார்த்துக்கோங்க. ஹீயோ ஷீயோ நம்ம நம்மளை பற்றியே சொல்லிக்கலாம். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். நம்ம திருப்திக்காக நான் அவரோட சொல்லிக்கிறேன், என்னோடய திருப்திக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் அவரோட சொல்லிக்கோங்க. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். ஐக்கு வந்து ஸ்பீக் மட்டும்தான் வரும், ஷீக்கு தான் ஸ்பீக்ஸ் வரும். ஷீட்டுக்கு ஸ்பீக்ஸ் வரும், இட்டுக்கு ஸ்பீக்ஸ் வராது, ஏன்னா இட்டு வந்து பேசாது. அதனால் ஷீ அதுக்கு வந்து ஸ்பீக்ஸ், மற்றதுக்குள்ள எஸ் வரும். ஓகேவா, இப்போது ஐ ஸ்பீக் வெல் இங்கிலீஷ் பிகாஸ் ஐ ப்ராக்டிஸ் அ லாட். இதை நம்ம சொல்லிக்கலாமா, பெருமையாக சொல்லிக்கலாம். தே ஈட் டின்னர் இயர்லி. அவங்க சீக்கிரமே டின்னர் சாப்பிட்ருவாங்க. தே ஈட் டின்னர் இயர்லி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். பட் வி ஈட் டின்னர் லேட்லி. நாங்கள் லேட்டாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் எது சொல்கிறீங்களோ சொல்லிக்கோங்க. தே ஈட் டின்னர் இயர்லி பட் வி ஈட் டின்னர் லேட்லி. டைம் ரொம்ப போகுது. த சன்ரைசஸ் இன் த ஈஸ்ட் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், தட்ஸ் ட்ரூ, அதனால் அதை விட்டுறேன். ஹீ ரீட்ஸ் அ புக் எவ்ரி நைட். பார்த்தீங்களா, ஹீக்கும் ரீட்ஸ் வருது பார்த்தீங்களா. he reads a book every night. yes, he loves reading. இந்த இடத்துல ரீடிங்னு வருது, படிச்சுட்ருக்கிறதுன்னு வராது. he is reading அப்படின்னு தான் அது படிச்சுட்ருக்கிறது. ஆனால் he loves reading அப்படின்னா படிக்கிறது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. yes, he loves reading. ஓகே, இதோட முடிச்சுக்கலாமா?